உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்டைலில் செய்யக்கூடிய தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை இன்னும் கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இதை ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அடுத்து 4-5 பல் பூண்டு. இன்னும் கூட நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஆந்திரா ரெசிபிஸ் எல்லாமே நல்ல காரசாரமாக இருக்கும். நான் ஆட் பண்ணியிருக்கிற அளவு பார்த்திங்கன்னா நார்மலான காரத்தில் இருக்கும். அடுத்து 4 தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இன்னும் நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி தாளிச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி பொன்னிறமானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம். 2-3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது சூடான சாதம், இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.